என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன பாடி வேற இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். கண்ணா இங்க வா. இந்த சேர் எடுத்துட்டு போய் முன்னாடி போடு. சக்தி பணத்தை எடுத்துட்டு போய் வாட்டர் கேனா கலர் பண்ணி வாங்கிட்டா. சக்தி, தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாரு. என்னம்மா ஏங்கா தாத்தாவை அந்த நேரத்துல அனுப்பிச்சிங்கக்கா? வேற யாராவது பார்க்கலாம்ல? ஐயோ ஏண்டா? பாட்டி எங்க இருக்காங்க? ஏண்டா இப்படி? பாட்டி 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 தாத்தா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரே பாட்டி. எங்க போயிட்டாரு? ஏய், அவர் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கிறாரு. இங்கதானே இருக்கீங்க. எங்க என்னை விட்டு போயிடுவீங்களா? எங்கேயும் போயிடாதீங்க. நானு உங்களுக்கு பிடிச்ச சாம்பார், ரசம், புதினா தொகையில் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வந்துருங்க. வந்துருவாரு. என்ன பாட்டி? என்னடி நேத்து தாத்தா வந்து நிலைமையில பார்த்ததுல இருந்து இப்படிதான் சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி? தாத்தா இப்ப நம்ம கூட இல்ல பாட்டி. என்னங்க, சீக்கிரமா வாங்க, நம்ம கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வரணும்ல. அழுவாத அழுவாத, உங்க தாத்தா சொல்றாரு பாரு. மகமாயி மகமாயி காப்பாத்துவா. அழுவாத, உங்க தாத்தா சொல்றாரு பாரு. என்ன பாட்டி இது? என்ன பாட்டி என்னென்னமோ பேசுறீங்க? தாத்தா இப்ப இல்ல பாட்டி, இல்ல. ஐயோ சக்தி, சக்தி சீக்கிரமா உங்க தாத்தாவுக்கு போன் பண்ணு, வர சொல்லு. ஆமா, வரும்போது நல்லெண்ணெய் வாங்கிட்டு சொல்லு. சனிக்கிழமை அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா உடம்பு உஷ்ணமாயிடும், கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாரு. பாவம். உடனே போன் பண்ணுங்க. வர சொல்லு, அவர் வர சொல்லு. ஏமா என்னமோ மாதிரி பேசுறீங்க? வருவாரு. வந்தோன்னே நான் சொன்னதெல்லாம் கேட்பாரு. நான் சமைச்சு வச்சதெல்லாம் சாப்பிடுவாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சமைச்சு வச்சது. ஆமாம் அது நீங்களாம் இப்படி அழுதுட்டு இருந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு அழுவுறீங்க? சரியா, அழாத, தைரியமா இரு. தாத்தாங்களை விட்டுட்டு போயிட்டேன். தம்பி அழாதீங்க, தம்பி அழாதீங்க. ஐயா ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்காரு, நீங்களாவது கொஞ்சம் ஆறுதல் சொல்லக்கூடாதா? பரவாயில்ல, விட்டுருங்க. கொஞ்சம் அழுதாதான் பாரம் குறையும். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டிங்களா? எல்லாருக்கும் ஃபோன்லேயே சொல்லிட்டேங்க. அக்கம் பக்கம்லாம் நானே நேரில் போய் சொல்லிட்டேங்க. இந்த ஷாமியான சேரெல்லாம் அதுக்கு பணம்? எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க. கடைசியில் செட்டில்மெண்ட் பண்ணால் போதுங்க. இல்லை, உங்களுக்கு என்ன உதவின்னு கேளுங்க. என்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்குங்க, நீங்கள் கேட்டதே போதுங்க. இல்லைங்க, சங்கச்சப்படாதீங்க, ஏதோ வேணும் சொல்லுங்க தரேன். தேவைப்பட்டா நானே கேட்டு வாங்கிக்கிறேங்க. சரி சரி, இப்போ தாத்தா இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த குடும்பத்தோடைய ஒரே ஆண்வாரிசு நீதான்.
இந்த குடும்ப பொறுப்புகள்லாம் நீ தான் பார்த்துக்கணும். நீ தான் எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லணும். இப்படி நீயே அழுதுட்டு இருந்த அப்படி முடியல மாமா. சரியா சொல்றது கேளு. பாடி எப்போ வரும்? ஜிஹெச்சில் இருக்கியா? போஸ்ட்மார்ட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோடனே கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த தகனத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க? வெட்டியானுக்கு நானே போய் சொல்லிட்டு வந்துட்டேன். பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் போதும். சரி சுடுகாடுங்க பக்கத்துலயே இல்லை? பக்கத்தில் தான் இருக்கேன். நம்ம வேன்லேயே போயிடலாம். பக்கத்தில் தானே, அது பார்த்துக்கலாம். அக்கா, இந்த மாதிரி நேரத்துல சொல்லக்கூடாது. ஆனா சொல்லாம இருக்க முடியல. என்ன அமுதா சொல்ற? இன்னைக்கு தான் நம்ம பூபதிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். ஏ அமுதா, என்ன சொல்ற நீ? ஆமாக்கா. ஐயோ, இந்த பாவி மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? இவங்க இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நாம இத பத்தி சொல்ல கூட முடியாது அமுதா. வேண்டாக்கா, சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். மாமா என்னதான் கல்லஞ்சக்காரரா இருந்தாலும் அவர் மனசுலயும் ஈரம் இருக்கும்ல. இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்க மாட்டாரு. அக்கா, நீங்க போய் பேசுனீங்கன்னா நிச்சயமா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. பேசுறீங்களா? சொல்றது கேளுங்கக்கா. சரி, நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. நான் பேசி பாக்குறேன். சரவண கூட்டிட்டு போறேன். சரிக்கா, வாடா, போயிட்டு வா. தாமரை, என்ன ஒருத்தரும் கிளம்பலையா? பேச்சுமத்த என்ன தாமரை இன்னும் கிளம்பலையா? பாக்குறோம். சீக்கிரம் போய் பாரு. தாமரை, நேரமா சீக்கிரம் வா. என்ன நேரம் ஆயிடுச்சா? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். இந்த செண்டு பாட்டில அடிச்சு அடிச்சு பாக்குறேன், அடிக்கவே மாட்டேங்குது. ஏன் தாமரை, செண்டு இல்லைன்னா நாங்க சேர்க்க மாட்டாங்களோ? என்ன மாமா கேனத்தனமா பேசுறீங்க? போற இடத்துல 4 பேர் வருவாங்க, அவங்க முன்னாடி வாசனையா நிக்க வேண்டாமோ? தாமரைன்ற பூவோட பேரை வச்சுட்டு வாசனை இல்லாம இருந்தா எப்படி? நீங்க வேற. நான் இந்த செண்டை வச்சுக்கிட்டு அப்பத்துல இருந்து போராடிட்டு தான் இருக்கேன். அடிக்கவும் மாட்டேங்குது, கொல்லவும் மாட்டேங்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? இது அடிக்கவே மாட்டேங்குது மாமா. அந்த கடைக்காரன் என்னை ஏமாத்திட்டான். நான் அவன்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். இங்க வா. என்ன மாமா? எனக்கே அடிக்க தெரியல, நீங்க பெருசா அடிக்க போறீங்களாங்க. என்னத்த கிளிக்கிறியான்னு பாப்போம். இங்க பாரு, திறக்கவே இல்ல, அப்புறம் எப்படி செண்டு அடிக்க முடியும்? இந்த மூடியை திறந்து இங்க பாரு, இப்படி லைட்டா அடிக்கணும். மூட்டை பூச்சிக்கு மருந்து அடிக்காம அடிக்க கூடாது. அடிக்க தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ நான் வாழ்க்கையில செண்டை யூஸ் பண்ணாத மாதிரியும் நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பேசாதீங்க. என்ன தாமரை, இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டேன்ப்பா, வாங்க போவோம். தாமரை, பாத்தியா உங்க அம்மா மனசு மாதிரி வந்துட்டா. என்னதான் இருந்தாலும் புள்ள மேல உள்ள பாசம் போகுமா? வா வா வாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்தவ இல்லையா? எப்படி இந்த கல்யாணத்துக்கு நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏமா, இந்த சேலை புதுசா வாங்குனது நல்லா இருக்கா? உனக்கு புதுசா சேலை வாங்கி வச்சிருக்க, வா கட்டுவோம். ஆமாங்க, தாமரை சொல்லுதுல, போய் கட்டிட்டு வா. வாமா போய் கட்டுவோம். நான் துக்க வீட்டுல இருந்து வரேன். மனசு பூரா துக்கத்துல இருக்கேன். இப்ப போய் என்ன கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்க? என்ன என்னங்க சொல்ற? துக்க வீட்டுல இருந்து வரியா? ஆமா, கண்மணியோட தாத்தா செத்து போயிட்டாரு. ஏன்? நல்லாதானே இருந்தாரு. அவருக்கு என்னாச்சு? நல்லாதான் இருந்தாரு. இவனு ஒரு படுபாவி. மேகலா கட்டி முடிச்ச கட்டிடத்துல குண்டு வச்சுட்டான். அதை இவர் பார்த்துட்டு பதறி போய் அதை எடுத்து வெளியில போடுறதுக்காக போனாரு. அந்த நேரம் பார்த்து அந்த குண்டு வெடிச்சிடுச்சு. அந்த வீட்டுல எல்லாருமே உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த வீடே துக்கத்தில் மூழ்கி இருக்கு. இது பாருங்க, நான் நேத்து வந்து பேசினதெல்லாம் உங்க மனசுல வச்சுக்காதீங்க. பாவங்க கண்மணியோட குடும்பம். அந்த பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு கோரமான முடிவு வந்ததில்ல. அவங்க எல்லாருமே மீள முடியாத துக்கத்துல இருக்காங்க. இப்ப நாம அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்றது தாங்க நியாயம்.
இங்க பாருங்க, அங்க இவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கும் போது இந்த வீட்டுல நீங்க கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா அது மனுஷத்தன்மை இல்லாத காரியங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. இங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்து அங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுங்க. வாங்க வாங்க, போயிட்டு வந்துடலாம். இப்ப நீ பேசுனதுக்கு நேத்து பேசின பேச்சே தேவலாம். ஊர்ல தினம் 1000 பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கான். ரோட்ல போகும்போது வழியில பணம் கடந்து அதுக்காக வீட்டு விசேஷத்தை நிறுத்திடுவாங்களா? என்னங்க என்ன பேச்சு பேசுறீங்க? அங்க எல்லாருமே நொறுங்கி போயிருக்காங்க தெரியுமா? குண்டு வடிச்சு பெருசு செத்துருச்சு, எல்லாரும் நொறுங்கி போயிட்டாங்கங்கிற. இன்னும் அவ்வளவு பெரிய குண்டா? மனுஷ மாதிரி பேசுங்க. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? சம்பந்தி வீட்டுல அங்க எல்லாருமே துக்கமா இருக்கும் போது ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க தாண்டி நீ புரியாம பேசுற. அவங்களுக்கும் நமக்கும் தான் உறவு இல்லைன்னு ஆயிடுச்சே. எவன் வீட்லயா இழவு விழுந்தா நான் எதுக்காக ஏன் புள்ள கல்யாணத்தை நிறுத்தணும்? இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனால அவங்களுக்கு நமக்கு உறவு இல்லைன்னு ஆயிடாதீங்க. இந்த வீட்டு மருமகங்க கண்மணி, அவளோட தாத்தா செத்து போயிருக்காரு. இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில நீங்க பூபதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கன்னா அது அவங்களால தடுத்து நிறுத்த கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவங்க நொறுங்கி போயிருக்காங்க. அதாண்டி எனக்கு வேணும். எந்த குடைச்சலும் கரைச்சலும் இல்லாம இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும். அப்பதான் என் மனசு சந்தோஷப்படும். ஐயோ, என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேச உங்களுக்கு உறுத்தலா இல்லையா? எனக்கு ஏண்டி உறுத்தலா இருக்கணும்? அவங்களுக்கு நமக்கு தான் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சே. எந்த ஒட்டு உறவும் இல்லையே. அதுக்கப்புறம் தானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். நீ அதே மாதிரி உறவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம பேசாம இந்த கல்யாணத்துக்கு கிளம்புற ஏற்பாட பாரு. உங்க பாவத்துக்கு என்னைய உடந்தே இருக்க சொல்றீங்களா? நான் பாவம் பண்ணலடி, அந்த குடும்பம் தான் பாவம் பண்ணிருக்கு. அதனாலதான் கலையரசு ஓடி போயிட்டான். இப்ப இந்த கிழமை மண்டையை போட்டான். அதுக்கப்புறம் இந்த குடும்பம் செதறி நிக்குது. நான் தெளிவா இருக்கேன். அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம். இப்ப நீ கல்யாண வீட்டுக்காரியா இளவு வீட்டுக்காரியா? ஓ முடிவை சொல்லு. அட பாவிங்களா, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. சொன்ன கேளுங்க பெரியமா. பெரியமா சொல்றத கேளுங்க பெரியமா. பாருடா எப்படி பேசுறாரு பாரு. ஒரு மனசுல கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே இல்லடா. சரியான கல் நெஞ்சக்கார பாவி. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. அம்மா அழாதம்மா, நில்லுமா. அம்மா ஃபியூனரல் வேண்டாம், ரெடி பண்ண சொல்லிட்டுங்க. சரிப்பா. பேர பிள்ளைங்கள சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அதான் வீட்டை வித்து பணத்தை கொண்டாந்துருக்கேன். மேகலா, இதுல 5,50,000 ரூபாய் இருக்கு, பேங்க்ல கட்டிடு. இனிமே எக்காரணத்தை கொண்டு வேலை நிக்க கூடாது. வயசானவங்க பாக்குறியா? நான் கூட இருக்கிறது யானை பலம். எல்லா பிரச்சனைகளையும் தாய்க்கு தாயாவும் தகப்பனுக்கு தகப்பனாவும் நின்று மேகலா சாதிச்சு கட்டுவான். சக்தி, ரொம்ப உடம்ப வத்திக்காதம்மா. உடம்புக்கு ஆகாது. பாடி கண்டிஷன் மோசமா இருக்கு. எப்ப எடுக்கிறோம்? இப்ப எடுக்க வேண்டியதுதான் ஐயா. இல்ல இன்னும் யாராவது வர வேண்டியிருக்கா? இல்லையா, எல்லாம் வந்துட்டாங்கய்யா. இந்த கிராமத்துல இருந்து யாராவது முக்கியமானவங்க? அங்கிருந்தும் வந்துட்டாங்கய்யா. அப்போ எடுத்துடலாமே. சரின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுத்துடலாம். தீபா, செடியங்கிட்ட போய் பாடி எடுக்கிற சம்பந்தமா பேசிடு. போப்பா, டைம் ஆகுது. சரியா? இந்த பாரு, பாடி ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. இதுக்கு மேலே தாங்காது. எடுத்துடலாமா? அப்பா கேட்குறாரு.
மேகலா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே தாங்காது. ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, எடுத்துடலாம். கணக்கு பிள்ளை, அம்மா கஸ்டமர்ஸ்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கம்மா. கொஞ்சம் கூப்பிடுங்க. எதுக்குமா? கூப்பிடுங்க சொல்றேன். நீங்க எல்லாரும் எங்க தாத்தா இறந்த துக்கத்துல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தாத்தாவோட காரியங்கள்லாம் முடிஞ்சிடும். அது முடிஞ்ச 1 மணி நேரத்துல நீங்க எல்லாரும் சைட்டுக்கு வந்துருங்க. உங்க எல்லார்கிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க வீட்டை ஒப்படைச்சிடுறோம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.